வேதாந்த சூத்திரங்களில் இருக்கும் பல முடிச்சுகளை திறமையாய் அவிழ்க்க ஒரு சிறந்த விளக்க உரையை நான் தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கிறது. அதற்கு பல குறிப்புகள் பல உபனிஷத்துக்களில் இருந்து எனக்கு தேவைப்படுகிறது. அதை அளிக்கும் திறமை உங்களில் யாருக்காவது இருக்கிறதா என்பதை இதன் மூலம் அறியப் போகிறேன். அந்த பாக்கியவான் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? கோவிந்தா. அண்ணா, என்ன கோவிந்தா, என்ன சிந்தனையில் இருக்கிறாய்? முகமும் சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது. அகத்தில் எல்லோரையும் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று வருந்திக் கொண்டிருக்கிறாயா? இல்லை அண்ணா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களுடன் அடியேன் இருக்கும் பொழுது வேறு ஒருவரும் அடியேனுக்கு தேவையில்லை. தனிமையில் இருக்கிறோம் என்ற எண்ணமும் தோன்றுவதில்லை. பின் ஏன் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது? அதற்கு காரணம் பாடசாலையில் நடந்த சம்பவம். சபேசனின் பேச்சும் போக்கும் கண்டிக்கத்தக்க வகையில் இருந்தது. அங்கு மயூரவண்ணன் சுவாமிகளிடம் எல்லாவற்றிலும் பிரதானமாக விளங்கிய நீங்கள் இங்கு எப்படி இதை பொறுத்துக் கொண்டும் அனுசரித்துக் கொண்டும் இருக்கிறீர்கள்? மமதையும் தலைகணமும் பிடித்தவனாக இருக்கிறான் அந்த சபேசன். ஓ, அதுதான் உன் கவலைக்கு காரணமா? ஒரு நாளிலேயே அடியினால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கோவிந்தா, நாம் இங்கு வந்திருக்கும் நோக்கமே வேறு. நாம் கற்க வேண்டியதில் கவனமாக இருப்போம். மற்றவர்கள் எப்படி இருந்தால் நமக்கென்ன? அப்படி இல்லை அண்ணா. நீங்கள் எத்தனை விஷயம் தெரிந்தவர், ஆற்றல் படைத்தவர். உங்கள் முன் அவன் கால் தூசுக்கு சமம். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஏதோ பிராங்கியன் போலும் சகலகலா வல்லவன் போலும் திமிர் பிடித்து பேசுகிறான். மமதையோடு அலைகிறானே. அடியினால் இதை பொறுத்துக் கொள்ள இயலவில்லை. தவிர யாதவ பிரகாச சுவாமிகள் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றி சற்று ஏளனமாக பேசியது மிகவும் வேதனையாக இருக்கிறது அண்ணா. கோவிந்தா, என்ன கோவிந்தா, அண்ணனுடன் சேர்ந்துவிட்ட மகிழ்ச்சியில் நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயா? பொழுதாகிவிட்டதே, உறங்கியிருப்பீர்கள் என்று நினைத்தேன். இல்லை சுவாமி, பொதுவாக பேசிக் கொண்டிருந்தோம். இவ்வேளையில் உங்களை இங்கு இப்பொழுது பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. உறங்கத்தான் சென்று கொண்டிருந்தேன். சட்டென்று பார்த்தால் இந்த அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னவென்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். பார்த்தால் ராமானுஜனோடு சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் அவனோடு தூக்கம் வராமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். இல்லை சுவாமி, இன்று யாதவர் சுவாமிகள் மடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிதான் அண்ணாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன நடந்தது? சபேசன் என்ற ஒரு மாணவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற வகையில் ஒரு கர்வத்தில், ஒரு ஆணவத்தில் பேசினான். அதை ஆமோதிப்பதைப் போல் யாதவர் சுவாமிகளும் அவனை ஆதரித்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றியும் அவர் சற்று கேலியாக பேசினார். இதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த ராமானுஜர் அண்ணா அமைதியாகத்தான் இருந்தார். அது அடியனுக்கு பொறுக்கவில்லை. அதுதான் பொறுமிக் கொண்டிருக்கிறேன். அவன் ஏதோ தனக்கு தெரிந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். தான் மிகவும் புத்திசாலி என்று மற்றவர்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறான். தன் ஆசானிடம் பெயரெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். எடுத்துவிட்டு போகட்டுமே. அது எப்படி அண்ணா? நீங்கள் அவனை விட 10 மடங்கு, ஏன் 100 மடங்கு அதிக புத்தி கூர்மை உள்ளவர். உங்களை மீறி ஒருவன் பேசுவதை அடியினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கோவிந்தா, உனக்கு என் மீதுள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் இப்படி பேசுகிறாய். அடுத்தவர்களின் சிந்தனையும் செயலும் நம்மை பாதிக்காதவரை நாம் அதை பற்றி ஏன் பொருட்படுத்த வேண்டும்? இல்லை ராமானுஜா, கோவிந்தன் சொன்னதிலிருந்து யாதவ பிரகாசரின் பாடசாலையில் என்ன நடந்திருக்கும் என்பது அடியேனுக்கு ஓரளவு புரிகிறது. மனிதர்களில் பலவிதம் உள்ளனர்.
தானாகவே உணர்ந்து திருந்துபவர்கள், மற்றவர்களின் அறிவுரை கேட்டு மாறுபவர்கள், கடைசியாக பட்டு திருந்துபவர்கள். கோவிந்தன் சொன்னதிலிருந்து அவன் கடைசி ரகத்தைச் சேர்ந்தவன் என்பது புலனாகிறது. சரியாக சொன்னீர்கள். அதற்காகத்தான் அண்ணாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய மமதையை உடைத்தெறிய வேண்டும் என்று. நமக்கு ஏன் வீண் வம்பு? அப்படி நினைக்காதே ராமானுஜா. மமதை என்பது ஒடுக்கப்பட வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. தனக்கு நிகர் வேறொருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவனிடம் வேறு ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்தால்தான் அவனுக்கு அவனுடைய நிலை விளங்கும். ஆகையால் அவனை விட நீ ஞானம் நிறைந்தவன் என்பதை உணர்த்துவதில் தவறேதுமில்லை. மேலும் யாதவ பிரகாசருக்கும் அவரது மனத்தில் இருப்பவர்களுக்கும் மயூரவண்ணனின் பாடசாலையிலிருந்து வந்த மாணவன் இங்கு சேர்ந்து படிக்க எல்லா விதத்திலும் உகந்தவன் தான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் மயூரவண்ணனுக்கு நீ கொடுக்கும் மரியாதை. ராமானுஜா, நீ நிறைகுணமாக இருப்பது பாராட்டத்தக்கதுதான். அதே நேரம் அரை வேக்காடுகளுக்கு அவர்களுடைய நிலையை விளக்குவதும் உன் கடமைதான். இதில் மற்றொன்றும் தெரிந்து கொள். நாம் கற்ற வித்தையை நம்மிடம் மட்டுமே வைத்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அது மற்றவர்களுக்கும் உணர்த்தப்பட வேண்டும். மேலும் நீ கூறப்போவது நீ கற்ற வித்தை அல்ல, மயூரவண்ணன் உனக்கு கற்றுக் கொடுத்த வித்தை. மயூரவண்ணனின் மாணவனும் மற்றவர்களை விட எந்த விதத்திலும் சளைத்தவன் இல்லை என்பதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக யாதவ பிரகாசன். அதனால் கோவிந்தன் கூறியது போல் சக மாணவனுக்கு புரிய வைக்க வேண்டியது உன் கடமை என்றே அடியேனும் நினைக்கிறேன். வலிய சென்று உன் அறிவாற்றலை நீ பிரகடனப்படுத்த வேண்டாம். அதே சமயம் அதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டால் அதை விட்டு ஒதுங்கவும் வேண்டாம் என்றுதான் அடியேன் சொல்கிறேன். நீங்கள் சொல்வதை அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. தக்க தருணத்தில் தக்கவாறு சபேசனுக்கு அவன் நிலையை உணர்த்துகிறேன். இது போதும் அண்ணா, இது போதும். இப்பொழுதுதான் அடியனுக்கு மனசமாதானமாக இருக்கிறது. ராமானுஜர் அண்ணா யார் என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். கோவிந்தா, ராமானுஜன் நான் சம்மதித்து விட்டானே, பிறகென்ன? இப்பொழுதாவது உறங்கலாம் அல்லவா? தாராளமாக சுவாமி. சரி, இருவரும் படுத்துறங்குங்கள். காலையில் சந்திப்போம். உட்காருங்கள், உட்காருங்கள். என்ன சம்பூர்ணம், கையில் ஏதோ உதிரி ஓலைகள் போல் தெரிகிறது. இது தங்களிடம் சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். தாங்கள் தொகுக்கப் போகும் வேதாந்த சூத்திர விளக்கங்களுக்கு குறிப்புகள் கேட்டிருந்தீர்களே, அதுதான் இவை. என்ன, ஒன்றிரண்டு ஓலைகளில் குறிப்புகளா? இல்லை, வேறு ஏதாவது ஓலைச்சுவடி கட்டுகளை தனியே வைத்திருக்கிறீர்களா? இல்லை சுவாமி, இவ்வளவுதான். அன்றாட வகுப்புகள் எடுத்த பிற்பாடு ஏதோ அடியேனால் எடுக்க முடிந்த குறிப்புகள் இவ்வளவுதான். உன் பதில் எனக்கு திருப்தியாக இல்லை. பல வருடங்களாக என் பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறாய். வேதாந்த சூத்திரத்திற்கு குறிப்புகள் எடுக்க 2 நாட்கள் போதாதா? ஏதோ சபேசன் வேண்டுமானால் 10 நாட்கள் அவகாசம் கேட்கலாம். வந்தனம் குருநாதா, அதற்கு அவசியமில்லை. தங்களின் அருளாசி பெற்ற இந்த அடியவன் தாங்கள் இட்ட பணியை செவ்வனே செய்துவிட்டேன். பலே பலே, நீதான் என் சத் சிஷ்யன். இதோ குருநாதா, வேதாந்த சூத்திரங்களுக்கான குறிப்புகள் தங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். சற்று பொறு சபேசா.
இவற்றை என்னிடம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு இவற்றில் உள்ள சில முக்கிய குறிப்புகளை நீயே உன் வாய் வழியாக மற்றவர்களுக்கு தெரிவித்துவிடு. இதன் மூலம் இங்குள்ள மற்ற மாணவர்களுக்கும் ஒரு உத்வேகம் பிறக்கட்டுமே. குறிப்புகளை படி. உத்தரவு குருதேவா. ஈசா வாச்சோ உபனிஷம் தெரிவிக்கிறது, ஈஸ்வரன் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிறைந்திருப்பதால் பொய்யான இவ்வுலகம் மெய் போன்றது போல் தோற்றமளிக்கிறது. மரத்தில் காய் காய்ந்தவுடன் பூ உதிர்ந்து போவது போல ஞான சித்தி ஏற்பட்டவுடன் கர்மம், அதாவது நாம் செய்ய வேண்டிய செய்த செயல்கள் பறந்து போகும். அதற்கு பிறகு படிப்படியாக அனைத்தும் ஓம் என்னும் பிரணவத்திலும் கடைசியில் அதுவும் சமாதி நிலையில் ஒடுங்கும். பலே பலே, மேலே படி. இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் ஆத்மாவிலும், ஆத்மாவையே அனைத்திலும் காண்பவன் எதில் வேற்றுமை காண்பான்? அனைத்தும் ஒன்றே. இந்த கேனோ உபனிஷத் சொல்கிறது, அந்த பரமாத்மாவின்றி ஓரணுவும் அசையாது என்று. ஆஹா. அது மட்டுமல்லாமல் பிரம்மத்தை காற்றால் அசைக்க முடியாது, ஜலத்தால் நனைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது. எனவே யாராலும் பிரம்மத்தை அறிய முடியாது. அடுத்து உள்ளதை படி. ஓமித்யே தக்ஷரம் உத்கீதாம் உபாசித். ஒருவன் ஓம் என்னும் வார்த்தையையே வழிபட வேண்டும். அடுத்ததாக குருதேவா, என்ன? குறுக்கிடுவதற்கு பொறுத்தருள வேண்டும். சபேசன் வேதாந்த மந்திரங்களை உச்சரிக்கும் விதத்திலும் அதன் அர்த்தத்தை உச்சரித்த விதத்திலேயே பொருள் கொள்வதும் மிகவும் தவறாக இருக்கிறது. நான் சரியாகத்தான் கூறுகிறேன். குறிப்பிடுக்கு திறமை இல்லாமல் என் திறமையில் குறை காணுகிறாயா? ராமானுஜா, எதை தவறு என்கிறாய்? குருதேவா, தங்கள் அனுமதியோடு சபேசனுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். சபேசா, நீ முதலில் குறிப்பிட்ட விஷயமே மறுத்துரைக்க வேண்டியிருக்கிறது. யாராலும் பிரம்மத்தை அறிய முடியாது என்றாய். ஆனால் அவ்வாக்கியம் பாதியில் நிற்கிறது. இதை எப்படி அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும்? எப்படி விளக்க வேண்டும்? பிரம்மம் அனாதியானது. எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அந்த தத்துவம் நீடித்த உபாசனையால் உணர்ந்து கொள்ளக்கூடியது. நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் ஒன்றுபட்ட மனத்தாலும் பக்தி யோகத்தாலும் நம் விருப்பப்படி அதை தரிசிக்க முடியும். சரி, அடுத்து ஒரு உபனிஷத் வாக்கியம் சொன்னாய். ஆமாம், சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் தான் அது. சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் என்பதை அடியேனும் அறிவேன். ஆனால் அதை உச்சரித்த விதமும் அதற்கு அர்த்தம் கொண்ட விதமும் தான் மிகவும் தவறு. ஓமித்யே தக்ஷரம் உத்கீதா உபாசித், இதில் என்ன தவறு இருக்கிறது? நீ சொன்ன வாக்கியத்தில் உத்கீதா என்றாயே. ஆமாம், அது உத்கீதா அல்ல, உத்கிதா. அப்படித்தான் உச்சரிக்க வேண்டும். சமஸ்கிருதத்தில் 4வது வர்க்கத்தில் உள்ள தகார ஒலியில் நீ உபயோகித்தது முதல் த. ஆனால் உச்சரிக்க வேண்டியது 2வது த. மேலும் நீ ஓம் என்ற வார்த்தையை வழிபட வேண்டும் என்று பாதியில் நிறுத்தி அடுத்ததற்கு போக முற்பட்டாய். ஆமாம், அதற்கென்ன? அத்தோடு நின்றுவிட்டால் நிச்சயம் தவறுதான். நீ சொன்ன வாக்கியத்தை உள்ளார்ந்து பொருள் கொள்ள வேண்டாமா? அவ்வாக்கியத்தில் அக்ஷரம் என்பது பரபிரம்மத்தையே குறிக்கிறது. பரபிரம்மே அனாதியானது, அழிவுக்கு உட்படாதது, அழிக்க முடியாதது. எனவே அந்த பரபிரம்மே வழிபட வேண்டியது. அதாவது ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்ம. இது கதோபனிஷத் வாக்கியம். ஓமிதி பிரம்ம. இது தைத்தியோபனிஷத் வாக்கியம்.
பகவத்கீதையிலும் 8வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகம் சொல்கிறது, அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ. அதாவது அழிவற்ற உன்னதமான நித்தியமான இயற்கை பரபிரம்மம் பரமாத்மா என்கிறார் பகவான் ஸ்ரீ கண்ணன். அதாவது பிரம்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மாவிற்கும் மேம்பட்டது அந்த பரபிரம்மம். அதுவே உபாசிப்பதற்கு உகந்தது. சபேசா, உன் முயற்சி பாராட்டுக்குரியதுதான். ஆனால் ஆச்சாரியருக்கு என்று குறிப்புகள் கொடுக்கும் போதும் அதை விளக்கும் போதும் அரைகுறையாக இருக்கக்கூடாதல்லவா? உச்சரிப்பும் முக்கியமல்லவா? ஒரு மகோன்னதமான விஷயத்தை ஆராயும் போது ஆழ்ந்த ஆத்ம ஞானம் அவசியம். மேலோட்டமாக பார்ப்பது நுனிப்புல் மேய்வதற்கு சமானம். ஓம் எனும் அக்ஷரம் வெறும் வார்த்தையால் பார்க்கப்பட்டால் அல்லது உணரப்பட்டால் அது மிகவும் தவறு. அந்த அக்ஷரம் உன்னுள் உறைந்திருக்கும் பரபிரம்மத்தை உணராமல் போனால் வெறும் வார்த்தையால் என்ன பலன்? இதைத்தான் அடியேன் எடுத்துக் கூறத் தலைப்பட்டேன் குருதேவா. வேதாந்தமே ஆழ்ந்த முடிவான விஷயமாயிற்றே குருதேவா. அடியேன் பேசியதில் ஏதாவது தவறிருந்தால் மன்னித்து விடுங்கள். எப்படியோ இவ்விவாதத்தை தங்கள் சிந்தனைக்கே விட்டுவிட்டேன். இதுபோன்ற அரைகுறையான குறிப்புகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா குருதேவா? சற்று சிந்தித்துப் பாருங்கள். அடுத்து ஒரு உபனிஷத் வாக்கியம் சொன்னாய். ஆமாம், சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் தான் அது. நீ சொன்ன வாக்கியத்தில் உத்கீதா என்றாயே. ஆமாம், அது உத்கீதா அல்ல, உத்கிதா. பரபிரம்மே அனாதியானது, அழிவுக்கு உட்படாதது, அழிக்க முடியாதது. எனவே அந்த பரபிரம்மே வழிபட வேண்டியது. உன்னை எப்போதோ போக சொல்லிவிட்டேனே, இன்னுமா நீ போகவில்லை? குருதேவா, பொறுத்தருள வேண்டும். தங்கள் உத்தரவை மீறி நான் நடப்பேனா? தாங்கள் சொன்னதற்கு மறுபேச்சு பேசாமல் வாசலுக்கு சென்று விட்டேன். அங்கே சம்பூரணம் நின்று கொண்டு தங்களை பார்த்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதை சொல்ல நீ இங்கு வந்து விட்டாயா? அவர் பிடிவாதத்தால் நீ பல படியாக என்னிடம் சாபத்தை வாங்க துணிந்து விட்டாயா? குருநாதா, சாபமா? இந்த பாவியை சபித்து தங்கள் சக்தியை குறைத்துக் கொள்ள வேண்டாம். தங்களையே அண்டி இருக்கும் இந்த மண் சட்டியை மன்னித்தருள வேண்டுகிறேன். அடியேன் சம்பூரணத்திடம் சொன்னேன், தங்களை இப்பொழுது பார்க்க முடியாது என்று. கேட்டால் தானே சரி என்று நான் இங்கு வந்து பார்த்தால் தங்கள் அனல் மூச்சால் இந்த இடமே பொசுங்கி சாம்பலாகிவிடும் போல இருக்கிறது. அதனால் தான் சாமரம் வீசுகிறேன். நீ எவ்வளவுதான் கவரி வீசினாலும் இப்போது உள்ள மனநிலையில் என் சிந்தை குளிராது. நீ விசிறி வீசி என் கோபாக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்ய போகிறாய். சாந்தமாகுங்கள் சுவாமி, சாந்தமாகுங்கள். உறங்க போகும் நேரத்தில் அதீத சிந்தனை தங்கள் உடல்நிலையைத்தான் பாதிக்கும். அந்த சம்பூரணம் என்னதான் சொல்ல வருகிறார் என்று கேட்டு விடுங்களேன் சுவாமி. சரி, என் உடல் நிலையை பற்றி கவலைப்படுகிறாய். அதனால் என் சிந்தனையை சற்றே விலக்கிக் கொள்கிறேன். சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போகச் சொல்ல அந்த சம்பூர்ணத்தை. சுவாமி, சுவாமி, சம்பூர்ணம் வந்திருக்கிறேன். அதுதான் வந்து விட்டீரே. என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு செல்லும். சுவாமி, மிகவும் கோபமாக உள்ளீர்கள் என்று அறிவேன். இருந்தாலும் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் கவலை தீர்ந்து விடுமா? எனவே தாங்கள் தங்கள் கோபத்தை தணித்து இயல்பு நிலைக்கு வர வேண்டும். எப்படி எப்படி இயல்பு நிலைக்கு வர முடியும்?
நடந்தது என்ன சாதாரண விஷயமா? சுவாமி, சபேசனுக்கு இது அசாதாரணமான விஷயமாக இருக்கலாம். தங்களுக்கு இது சாதாரணமான விஷயம்தான். இதை அப்படித்தான் தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பேசுகிறீர் நீர்? நேற்று வந்தவன் இந்த ராமானுஜன் என் பிரதான மாணவனை ஸ்தம்பிக்க செய்கிறான் என்றால் அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதை எப்படி என்னை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறீர்? மயூரவண்ணனின் சிஷ்யன் ஒருவன் இங்குள்ள, அதுவும் என்னால் போதிக்கப்பட்ட மாணவன் ஒருவனை நிலைகுலைய செய்ய வைக்கிறான் அந்த ராமானுஜன். இது சபேசனுக்கு தோல்வி என்று நான் பார்க்கவில்லை, அதை என் தோல்வியாகவே நான் பார்க்கிறேன். சினம், ஞானமலையாகிய தங்களையே சாய்ப்பது ஆச்சரியமான விஷயம்தான். என்னையா சொல்கிறீர்? வேறென்ன சொல்வது சுவாமி? சினம் போர்த்திய சிந்தனையிலிருந்து சற்று வெளியே வந்து பாருங்கள், நிதர்சனமான உண்மை தெரியும். பீடிகை போடாமல் விஷயத்தை சொல்லும். ராமானுஜன் மயூரவண்ணனின் சிஷ்யன் என்பது கடந்த காலம். தற்போது அவன் உங்கள் சிஷ்யன். மகாகணம் பொருந்திய வேத வேதாந்த சாகரம் ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாசரின் சிஷ்யன். அந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்ப்பதுதான் முறையாக இருக்கும் சுவாமி. தாங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். அவன் அறிவியலியாக இருந்தால் யாரோ ஒருவருடைய சிஷ்யன், அதிபுத்திசாலியாக இருந்தால் யாதவ பிரகாசரின் சிஷ்யன். இதை சொல்வதில் நமக்கொன்றும் குறையில்லையே. சம்பூர்ணம், நீர் என்னிடத்தில் இருந்து பணி செய்ததில் மூளையும் நன்றாகவே யோசிக்கிறது. சரி, சொல்ல வந்ததை மேலே சொல்லும். சுவாமி, ராமானுஜனாகட்டும் அவன் தம்பி கோவிந்தனாகட்டும், இரண்டு பேருமே ரத்தினமணிகள். அவர்கள் இங்கு வருவதற்கு முன்பே அவர்களது பலம் என்ன என்பதை விசாரித்து தெரிந்து வைத்திருக்கிறேன். அவர்களது ஊரில் அவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார்கள். மணிமணியான பிள்ளைகள். ஒரு விஷயத்தை பிரச்சாரம் செய்வதிலும் சமுதாய பணி செய்து அனைவரையும் ஈர்ப்பதிலும் கெட்டிக்காரர்கள். சபேசனை மனதில் நிறுத்தி பொக்கிஷம் போன்றவர்களை நாம் இழந்துவிடக்கூடாது சுவாமி. இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது இங்கு வந்திருக்கிறார்களா? இல்லையே. இப்போது வந்திருக்கும் இவர்கள் இருவரையும் நம் சித்தாந்தத்திற்கு தயார் செய்துவிட்டால் அவ்வளவுதான். உங்கள் தத்துவம் அனைத்து இடங்களிலும் பேசப்படும். நம் சித்தாந்த வளர்ச்சி புது உச்சத்தை தொட்டுவிடும். தங்கள் புகழ் வானலாகி பேசப்படும். ஏதோ ஒரு மடையனை கூப்பிட்டு அவனை விழுந்து விழுந்து முயற்சித்து தயார் செய்வது செப்பு பாத்திரத்தை புளி போட்டு தேய்ப்பது போலத்தான். ராமானுஜன் தங்கம். ராமானுஜன் என்ற தங்கத்தை ஒரு முறை பட்டி தீட்டி வைத்து விட்டால் போதும். அதன் பிரகாசத்தில் இந்த யாதவ பிரகாசரின் பிரகாசம் எங்கும் ஒளி வீசும். உங்கள் தத்துவ சித்தாந்தம் எத்திக்கிலும் புத்துளி வீசும். அந்த சொக்க தங்கத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் சுவாமி. நீ சொல்வது நிச்சயம் சிந்தனையில் முந்தி இருக்க செய்ய வேண்டிய விஷயம்தான். ஆஹா, இப்பொழுதுதான் இந்த இடம் குளிர்ந்து இருக்கிறது. அதனால் விசிறப்போவது இல்லை என்கிறாயா? அச்சோ, அபச்சாரம் அபச்சாரம். வந்தரும் சுவாமி, தங்கள் வரவைத்தான் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தேன். சொல்லும், என்ன விஷயம்? எங்காவது அவசரமாக செல்ல வேண்டுமா? வாழப்பாடம் பயிலும் மாணவர்கள் அங்கே காத்திருப்பார்கள். அங்கு அடியேன் செல்ல வேண்டுமல்லவா? அப்படி என்றால் அங்கே வித்தியார்த்திகள் கதை பேசிக் கொண்டிருக்கிறார்களா? அச்சோ, அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. எடுத்த பாடங்களை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் சரி. இங்கு வர வேண்டிய மாணவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள் அல்லவா? வந்துவிட்டார்களாவது ஒரே பரபரப்பாக இருக்கிறார்கள். ஆற்றிலிருந்து முதலை ஏதாவது பாடசாலைக்குள் நுழைந்து விட்டதா? அடே, நீ உன் திருவாயை மூட மாட்டாய்? நீ சொல் சம்பூர்ணம், ஏன் பரபரப்பு? எல்லாம் தங்களை மனதில் வைத்துதான். தாங்கள் இன்று எதிலிருந்து என்ன கேள்வி கேட்பீர்களோ
யாரை பதிலுரைக்க சொல்வீர்களோ என்று பயமும் பரபரப்பும் தான் மாணவர்களிடம் காணப்படுகிறது. அது இருக்க வேண்டியது அவசியம்தான். பயமும் பக்தியும் பாடம் பயிலும் சீடர்களுக்கு முக்கியமாய் இருக்க வேண்டியதாயிற்றே. குருதேவா, பயமும் பக்தியும் தெய்வத்திடம் தானே இருக்க வேண்டும். அடே அடிமுட்டாளே, நடமாடும் தெய்வம் யாரடா? குரு. வித்தையை கற்றுக் கொடுக்கும் குரு. அது உனக்கு மறந்து போனதா? இனி மறக்க மாட்டேன் குருதேவா. ஆனால் என்ன ஆனால்? மாணவர்களுக்கு மரியாதையும் பக்தியும் போதுமே, பயம் தேவையா என்றுதான். அவர்களுக்கு அது போதும். ஆனால் உனக்கு பயமும் இருக்க வேண்டும். என்ன புரிகிறதா? உத்தரவு குருதேவா. சம்பூர்ணம், வாரும் போவோம். அமருங்கள், அமருங்கள். சுவாமி, அடியேன் இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? இரும், சற்று நேரம் பொறுத்து கிளம்பலாம். தங்கள் ஆக்ஞைப்படியே. நான் உம்மை இங்கு இருக்க சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இன்று நான் ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை எடுக்கப் போகிறேன். அதாவது, என் சீடர்களில் இருந்து ஒருவனை என் அந்தரங்க காரியதரிசியாகவும் என் பிரதிநிதியாக பல இடங்களுக்கு சென்று காரியங்களை செய்யவும் தேர்ந்தெடுக்க இன்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவனுக்கு இந்த யாதவ பிரகாசனின் நேரடி சிஷ்யன் என்ற பெரிய அந்தஸ்து கிடைக்கப் போகிறது. இந்த அந்தஸ்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்பதை விட உங்களுக்கு அது முக்கியம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். காரணம், நாளை ஒரு பெரிய சதஸில் விவாதிக்கும் போது நீ யார் என்று கேட்டால் நான் யாதவ பிரகாசனின் நேரடி சீடன் என்று சொன்னால் போதும். அதுவே அவனுக்கு ஒரு பேரடையாளமாகவும் பெருமதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடே சபேசா, குருநாதர் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்றே புரியவில்லையே. இதில் உனக்கு என்னடா சந்தேகம்? அப்படி என்றால் உனக்கு யார் என்று தெரியுமா? யார் என்றா? அது நான் தான் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்ன பார்க்கிறீர்கள்? இதுவரையில் நான் தானே நம் குருநாதருக்கு பல வகையில் உபகாரியாக இருந்திருக்கிறேன். தனக்கு போட்டிருந்த மாலையை எனக்கு போட்டு வாழ்த்தியதை நீங்கள் இருவரும் மறந்து விட்டீர்களா? என்றைக்கும் நம் குருநாதர் மனதில் நான் தான் இருக்கிறேன். சரி, சம்பூர்ணம், என் பிரதிநிதியான சீடன் யார் என்பதை நீர் அடையாளம் காட்டுகிறீரா? அச்சச்சோ, அது மிகவும் கடினமான காரியம். தாங்கள் தேர்ந்தெடுப்பதுதான் உச்சிதம். நானே தேர்ந்தெடுக்கிறேன். நீதான். ராமானுஜா, நீதான் என் பிரதிநிதியான அந்தரங்க சீடன்.
என்ன ராமானுஜா, உனக்கு இதில் விருப்பமில்லையா? ஒன்றும் பேசாமல் இருக்கிறாயே? அதற்கில்லை சுவாமி. இங்கு அடியேனை விட சிறந்தவர்களாகவும் மூத்த சீடர்களாகவும் பலர் இருக்கையில் தாங்கள் அடியேனை தேர்ந்தெடுத்தது சரியான முடிவுதான். நீ அதற்கு தகுதியானவன்தான். சரி, நீ இனிமேல் இரண்டாவது வரிசையில் எல்லாம் உட்காரக்கூடாது. சபேசா, நீ போய் இரண்டாவது வரிசையில் உட்கார். ராமானுஜா, நீ முன் வரிசைக்கு வா. வா, தயங்காதே. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு நீ எங்கு அமர்கிறாயோ அங்குதான் கோவிந்தனும் அமர ஆசைப்படுவான். அதனால் அவனையும் உன் அருகில் அமர்த்திக்கொள். சபேசா, நீ போய் அங்கு உட்கார். ராமானுஜா, வா. உட்கார் ராமானுஜா. நமஸ்காரம் நம்பிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அருளால் சௌக்கியமாக இருக்கிறேன். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை, இருக்கட்டும் சோமயாஜி. இந்த திண்ணையே விசாலமாக இருக்கிறது. காற்றும் நன்றாக வீசுகிறது. இப்படியே அமர்ந்து கொள்ளலாமே? உங்கள் விருப்பம். வாருங்கள், அமருங்கள். இந்த வருடம் வெயில் அதிகமாகத்தான் கொளுத்துகிறது. ஒவ்வொரு வருடமும் இதையேத்தான் சொல்கிறோம். வெயிலையும் குளிரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று பகவான் கண்ணன் உபதேசிக்கிறார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்லவே. ஆனால் ஒன்று சோமயாஜி, இங்கு வெயில் கொளுத்துகிறது, அங்கு ராமானுஜன் கொளுத்திக் கொண்டிருக்கிறான், வெளுத்து கட்டுகிறான். சற்று புரியும்படியாகத்தான் கூறுங்களேன். யாதவ பிரகாசர் ராமானுஜனை தன் அந்தரங்க சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார் சுவாமி. மோர் அருந்துங்கள். வரதார்ப்பணம். நன்றி தாயே. ராமானுஜன் யாதவ பிரகாச சுவாமிகளின் பிரியமானவனாக ஆனதற்கு மூல காரணமே நீங்கள் தானே? உங்களுடன் அவனுக்கு ஏற்பட்ட சங்கம். இல்லை சோமயாஜி, நீங்கள் சொன்னதை சற்றே மாற்றிச் சொல்ல வேண்டும். எப்படி? ராமானுஜனின் சங்கம் அடியேனுக்கு கிடைத்ததுதான் குறிப்பிடத்தக்கது என்று சொல்ல வேண்டும். இது உங்கள் தன்னடக்கத்தின் வெளிப்பாடு என்றுதான் சொல்வேன். இல்லை, ராமானுஜனின் அறிவாற்றலும் ஞானமும் முதிர்ச்சியும் பிரமிப்பூட்டுகிறது. அதை யாதவ பிரகாசரும் உணர்ந்திருப்பதில் வியப்பேதும் இல்லை. திருப்புட்குழி பாடசாலையில் சிறந்த மாணவனாக ராமானுஜனை யாதவ பிரகாசர் ஏற்றுக்கொண்டார் என்றதை கேட்டதும் அடியேன் புலங்காகிதம் அடைந்தேன், பெருமைப்பட்டேன். ஏன், ராமானுஜனை நினைத்து சற்றே கர்வப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம். அடியேன் எதுவும் செய்யவில்லை. எல்லாம் அந்த வரதனின் செயல். தவமாய் தவமிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது மிக மிக அரிது. பிற்காலத்தில் ஒரு யுகபுருஷனாக வரக்கூடிய எல்லா சமிகைகளும் ராமானுஜனிடம் தெரிகிறது. ராமானுஜன் வருகையால் அடியேனின் மடத்திலேயே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் வாரத்தில் 3-4 நாட்கள் அடியேன் காஞ்சியம்பதி மடத்திலேயே தங்கிவிடுகிறேன், ராமானுஜன் இருப்பதால். ராமானுஜனை திருப்புட்குழிக்கு செல்ல அனுமதித்ததின் பிரதான காரணமே தாங்கள் தானே? அவன் மீது எங்களுக்கும் மேலான அக்கறையும்
அன்பும் கொண்டவர் தாங்கள். அவனது தேவைகளையும் அவனுக்கு எது நன்மை பயக்கும் என்பதையும் நன்கு அறிந்தவர். உங்கள் கையில் அவனை ஒப்படைத்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியே. ராமானுஜா, உட்கார். சுவாமி, தாங்கள் அதிசயமாக இந்த நேரத்தில்... ஏதோ இப்பொழுது உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதுதான் இங்கேயே வந்து விட்டேன். ஆமாம், நீ இன்னும் உறங்கவில்லையா? என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய்? வேறு என்ன, தத்துவ ஆராய்ச்சிதான். என்ன சுவாமி, வைத்த கண் வாங்காமல் அடியேனையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீ தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொண்டு ஸ்நானம் செய்து கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு பாடசாலைக்கு செல்கிறாய். இப்பொழுது நடுநிசையை நெருங்கும் வரை கண்விழித்துக் கொண்டிருந்தால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படாதா? நாளைய பாடசாலைக்கு தேவையான சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் எல்லோருமே நேரம் காலம் என்று பார்த்து வேலை செய்வது இயலாது. அடியேன் விழித்திருப்பது விரும்பிச் செய்வது. அதனால்தான் உடல் சோர்வோ மனச்சோர்வோ அடியேனுக்கு ஏற்படுவதில்லை. பார்க்கப் போனால் நீங்களும் தான் வெகு நேரம் கண்விழித்திருக்கிறீர்கள். எத்தனையோ சேவை புரிகிறீர்கள், தியாகங்களை செய்கிறீர்கள். அதில் என்ன தியாகம் இருக்கிறது? தியாகம் என்று சொல்வதை விட அதில் ஒரு சுயநலமும் அடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். உடல் அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் பகவத் சிந்தனையுடன் இருந்தால்தான் பிற்காலத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு ஆன்மா பிரியும் போது அது ஆச்சாரியரின் திருவடியை சென்று அடையும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும். இந்த பிறவியே இறுதி பிறவியாக இருக்கட்டும் என்று சதா சர்வகாலமும் வரதனிடமே அடியேன் சரணடைந்து விட்டேன். ஆகையால் இதில் சுயநலமும் தலைதூக்கி நிற்கிறது. உதாரணத்திற்கு, நம் அகத்தில் தீப்பிடித்துக் கொண்டால் அந்த நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் உடலில் சிறிதே நெருப்பு பட்டாலும் பரவாயில்லை, அங்கிருந்து உருண்டோ பிறண்டோ குதித்தோ தப்பித்துக் கொள்வோம் என்று அத்தீயிலிருந்து வெளியேறத்தானே நாம் முற்படுவோம். அதுபோலத்தான் உடலை சற்றே வருத்திக் கொண்டாலும் இந்த பிறவியோடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆன்மா அந்த பகவானை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடியேன் செயல்படுகிறேன். ஆதலால் முக்தி என்ற சுயநலத்தின் வெளிப்பாடாகவும் இது இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மேற்கோள் காட்டிய உதாரணம் அடியேனை பிரமிக்க வைக்கிறது. அடியேன் கற்க வேண்டியது ஏகத்திற்கு இருக்கிறது. தியாகம் என்று சொல்லும் பொழுது அடியேனுக்கு என் தகப்பனாரின் நினைவுதான் வருகிறது. வித்தையை பொறுத்த அளவு அவர் அடியேனுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். மிகவும் அக்கறை கொண்டுள்ளார். மேலும் மேலும் படிப்பதற்குண்டான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அதில் எந்த குறையையும் வைக்கவில்லை. எங்கிருந்தாலும் அடியேன் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அவர் அவா. அதனால்தான் அடியேன் வித்தை கற்பதற்கு பரிபூர்ணமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். ஞானத்துடன் கூடிய பக்திதான் சிறந்ததென்று அடியேனின் தகப்பனார் அடிக்கடி சொல்வதுண்டு. ஞானமும் இருந்தால்தான் ஞானத்துடன் கூடிய வேறொருவர் சொல்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திர ஞானம், பக்தி இரண்டுமே ஈருடல் ஓருயிர் போன்றது. இதை அடியேனின் தகப்பனார் மெய்மறந்து சொல்வார். சாஸ்திர ஞானத்தின் இறுதி இலக்குதான் பக்தி. இதுவே மனிதன் அடைய வேண்டிய பூரணத்துவம். பகவத் ஞானத்தோடு ஆத்ம ஞானத்தையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் வேதாந்த பாடத்தை படிக்க முன்வந்துள்ளேன். அடியேனுக்கு பெற்றோரின் ஆசிர்வாதத்தோடு உங்களைப் போன்ற பாகவதோத்தமரின் ஆசிர்வாதமும் இருந்தால் நிச்சயம் அதில் அடியேன் வெற்றி பெற முடியும். அடியேனை சூழ்ந்துள்ளவர்களை திருப்திப்படுத்த முடியும். உன் ஆன்மீக செயலும் பரோபகார சிந்தனையும் அடியேனையும் திருப்திப்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
நமஸ்காரம். வரவேண்டும், வரவேண்டும். வந்தனம் சுவாமிகளே. தாங்கள் இங்கு விஜயம் செய்ய போவதாக அறிந்திருந்தால் தகுந்த முறையில் வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருப்பேனே. என்ன திருக்கட்சி, ராமானுஜனை நான் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டேன் என்பதற்காக தடபுடலாக வரவேற்க ஆசைப்பட்டீரோ? மரியாதை எல்லாம் பலமாக இருக்கிறது. உண்மையில் தாங்கள் ராமானுஜனை தங்கள் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டது தங்களின் பெருந்தன்மையே சுவாமி. இருப்பினும் ஒரு சித்தாந்த சுடரொளி, ஒரு சிறந்த துறவி, அதுவும் வெகு நாட்கள் கழித்து வரதனை தரிசிக்க வரும்போது தகுந்த முறையில் வரவேற்பதுதானே சுவாமி முறையாகும். இருக்கட்டும், இருக்கட்டும். நீர் சொல்லிய வார்த்தைகளே எம்மை தகுந்த முறையில் வரவேற்றதாகிவிட்டது. வேறு என்ன சொன்னீர்? ராமானுஜனை சேர்த்துக் கொண்டது பெரிய உபகாரம் என்றீரே. ஒரு விதத்தில் நீரும் ஒரு உபகாரிதானோய் சுவாமி. ஆமாம், ராமானுஜனை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரே, அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒரு சிறந்த வித்துதான் ஐயா அவன். எதையும் பசுமரத்தில் அடித்த துரும்பு போல் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்கிறான். குறிப்புகளை எதிர்பார்க்காத சமயத்தில் ஈட்டி போல் பாய்ச்சுகிறான். குரு பக்தியிலோ முன்பிருந்த சகலரையும் மிஞ்சி விடுவான் போல் இருக்கிறது. தங்கள் திருவாயால் இதை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி. அது மட்டுமா? ராமானுஜன் 2-3 நாட்களாக என்னோடு இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் சென்றுள்ளான். உத்தரவு வாங்கி கொண்டுதான் சென்றான். ஆனால் பாரும், அவன் 2 நாட்கள் இல்லாதது 20 நாட்கள் இல்லாதது போல் ஒரு மாயையை உண்டு பண்ணிவிட்டான். நல்ல அற்புதமான குழந்தை ஐயா அவன். தாங்கள் சொன்னதை சோமயாஜி கேட்டால் அவர் மிகவும் சந்தோஷம் அடைவார். தங்களை வெகு நேரம் இதே இடத்தில் நிற்க வைத்து பேசுவது சங்கடமாக இருக்கிறது. தாங்கள் வரதனை சேவிக்க செல்லுங்கள். அடியேனும் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். பட்டரே, இதோ புறப்பட்டு விட்டேன். வாருங்கள் சுவாமி. நீர் போய்கொண்டே இரும். நான் குளத்திற்கு சென்று சுத்தி செய்து கொண்டு வருகிறேன். சரி சுவாமி. என்ன நம்பிகளே, அடியன் கண்டது எதுவும் கனவில்லையே? ஏன் அப்படி கேட்கிறீர் பட்டரே? பிறகு வந்தது யாதவ பிரகாசர் தானா என்று தலையில் ஏதோ குடைகிறதே. சாதாரணமாக இவர் வந்து போனால் இடி இடித்து புயற்காற்று அடித்தார் போன்று இருக்கும். இன்றைக்கு இந்த யாதவ பிரகாசர் வந்த சுவடு தெரியாமல் போகிறாரே. ஓ, அதை சொல்கிறீரா? புயலையும் தென்றலாய் மாற்றும் வித்தை ராமானுஜனிடம் இருக்கிறது. சாதாரண கல்லையும் பொன்னாக மாற்றும் சிந்தாமணி கல்லை போன்றவன் ராமானுஜன். அவன் இல்லாத ஓரிரு நாட்களே யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு வெறுமையாக இருக்கிறதாம். அதை சொல்பவர் யாதவ பிரகாசர். நம்ப முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. சரி பட்டரே, சுவாமி, தாங்கள் சந்நிதி நோக்கி செல்லுங்கள். யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு தகுந்த முறையில் மரியாதை செய்து விடுங்கள். தாங்கள் தாமதித்தால் ஒருவேளை அவர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுவும் சரிதான். அடியேன் சந்நிதிக்கு செல்கிறேன். தாசன் அடியேன். தாசன் அடியேன். ராமானுஜன் மாற்றத்தை ஏற்படுத்துபவன்.